ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலை ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆக போகுதுங்க. வர செப்டம்பர் 5 நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆக போகுது. ஆனாலுமே இன்னும் என்னால் மானிட்டேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியல. நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் புரியுதுங்க, இத்தனை நாளாக நான் ஒரே மாதிரி கண்டென்ட்டு போடலைன்னு மாத்திரம் நல்லாவே புரியுது. ஒரே மாதிரி கண்டென்ட்டுன்னா நான் சேனல் ஆரம்பித்தது எனக்கு ஓரளவுக்கு குக்கிங் தெரியும். அதனால் நாம் இது குக்கிங் வீடியோ போடணும் தான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே குக்கிங் வீடியோ தான் போடுறேன். ஆனால் நடுவில் எங்காவது வெளியே போனாலோ இல்லை ஏதாவது ஷாப்பிங் பண்ணுற வீடியோவும் அந்த மாதிரி மிக்சிங் கண்டென்ட்டில் போட்டுட்டு இருந்தேன். அந்த மாதிரி போடக்கூடாதுன்னு இப்போ தான் எனக்கு ரீசன்ட் டேஸில் தெரிய வந்துச்சு. இந்த ரீசனை தெரிஞ்சிக்கவே எனக்கு ஒரு வருஷம் போல் ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது ஒரு வருஷம் ஆகிறதுக்கு. நாம் ஒரு வருஷம் முடிஞ்சதும் நாம் எடுத்து வச்ச இந்த வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுன்னு சொல்கிறாங்க. நாம் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இந்த வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டா எப்படின்னு ரொம்பவே ஃபீலாக இருக்குங்க. இதுக்கு மேலே இந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி மிக்சட் கண்டென்ட்டாக எதுவுமே நான் போட மாட்டேன்னு முடிவு பண்ணியிருக்கேன். போட்டால் ஒரு குக்கிங் மட்டும்தாங்க நம்ம சேனலில் வரும். குக்கிங் விருப்பம் இருக்கிறவங்க, பார்க்கணுன்னு என் சேனலில் ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய பேர் தீபாங்க. எனக்கு 3 பசங்க, 2 பெண் பிள்ளைங்க, ஒரு ஆண் குழந்தைங்க, 3 பேர். எங்கள் வீட்டுக்காரு நாங்கள்லாம் சேர்ந்து 5 பேர் இருக்கோம். எங்கள் வீட்டுக்காரு ஒருத்தராக தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிறாரு. 3 பேரையும் எந்த குறையும் இல்லாத பார்த்துக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வெளியே வேலைக்கும் போக முடியல என்னால். பசங்களை விட்டுட்டு வீட்டிலேருந்து எப்படி பணம் சம்பாதிக்கலான்னு யோசிச்சு தான், சரி ரொம்ப நாளாக யோசிச்சு தான் இந்த யூடியூப்பில் நான் காலை வச்சேன். இருந்தாலுமே இந்த யூடியூப்பில் எனக்கு என்னோடய வீடியோவுக்கு அவ்வளோவா வியூஸ் வரலைங்க. 150 வியூஸு, 200 வியூஸுங்க. 500 வியூஸுக்கு தாண்டி இது வரைக்கும் எனக்கு போனதே கிடையாது. நான் கரெக்டாக தான் வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய ரெசிப்பியும் நீங்கள் பாருங்கள், நான் கரெக்டாக தான் செய்கிறேன். இருந்தாலுமே என்னோடய வீடியோவுக்கு எதுக்கு வியூஸ் போகலன்னு தெரியல. ரொம்பவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்மளால் ஏதாவது நம்ம குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி யூடியூப்பில் நான் வந்தேன். என்னால் ஒரு வருஷம் ஆகியும் மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ண முடியல. இதுக்கு மேலே ஒரே கண்டென்ட்டாக போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. என்ன மாதிரி இங்கே நிறைய பேர் இருப்பீங்க. நீங்கள்லாம் எந்த மாதிரி ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி நேர்மையாக எப்படி நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை பண்ணிங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ஆசைங்க. ஏன்னா வெளியே போய் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை, பசங்களை பார்த்துக்க யாரும் இல்லை. 3 பசங்களையும் நான் தான் பார்த்துக்கணும். நம்ம வெளியே போயிட்டா பசங்களை யார் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக நான் வேலைக்கு போகாமல் வீட்டில் தாங்க இருக்கேன். எங்கள் வீட்டுக்கார் கை எதிர்பார்த்து தான் இருக்கேன். எனக்கு மேரேஜ் ஆகி 14 வருஷம் ஆகுது. இன்னமும் நான் வெளியே வேலைக்கு போய் என் கையில் ₹1 நான் சம்பாரிச்சது கிடையாதுங்க. நாம் சொந்த காலில் நிற்கணும்னு சொல்லிட்டு தான் சரி யூடியூப்பில் நம்ம வரலான்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு அவங்க சின்ன சின்ன விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். இருந்தாலுமே நிறைய யூடியூப் பற்றி எனக்கு தெரியாதுங்க. யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் எடிட்டிங் எப்படி பண்ணுறதுனே கற்றுக்கினேன். நிறைய வீடியோஸ் பார்த்து தான் எப்படி எடிட்டிங் பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நான் கற்றுக்கினேன். ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் நான் நல்லாவே எடிட்டிங் பண்ணி வீடியோ போடுறேங்க. இருந்தாலுமே எனக்கு அவ்வளோ வியூஸ் போகிறதில்ல. நீங்கள் எல்லாரும் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க.